வணக்கம் நண்பர்களே. ரியல் ஹீரோஸ் இன் ரியல் லைஃப் நண்பர்களே. சரியாக 2 மணி அளவில் குளித்தலை டு திருச்சி பைபாஸ் ரோட்டில் காரும் பஸ்ஸும் மோதியதாக தகவலின் பேரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை கரூர் மாவட்டம் முசிறி நிலைய அலுவலர் எம் கர்ணன் அவர்களின் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல போய் பார்த்தா பஸ்ஸுக்கு அடியில் முக்கால்வாசி பாகம் உள்ளே போய் பெரிய விபத்தாக இருந்துச்சு. காரை கயிறு மூலியமாக கட்டி தீயணைப்பு வாகனம் மூலியமாக தீயணைப்பு வீரர்கள் இழுத்து பார்த்தா அந்த காரு மிக மோசமான நிலையில் அதங்கி ஒடுங்கி போய் தான் இருந்துச்சு. அந்த காரை துறை கருவியின் மூலம் ஒவ்வொரு டோராக உடச்சி எடுத்தால் உள்ளார 5 நபர்கள் உயிர் இழந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. நண்பர்களே, அந்த விபத்தில் இருந்த அந்த 5 நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர், ஒரு சிறுமி, அவங்களோட பெற்றோர், கார் டிரைவர் ஆக 5 நபருமே சம்பவம் நடந்த நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அந்த 5 நபரையும் ஒவ்வொரு டோராக தீயணைப்பு வீரர்கள் ஓப்பன் பண்ணி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வச்சிட்டாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு இரவு நேரங்களில் பயணங்கள் செய்வதை தவிருங்க. நண்பர்களே, விபத்து ஏற்படுதுன்னா முக்கிய காரணமாக அலட்சியமும் கவனக்குறைவும் தான் விபத்துக்கு முக்கிய காரணமாக அமையுது. நண்பர்களே, தயவு செஞ்சு வாகனம் ஓட்டும்போது அருகில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டுலாம் வாகனம் ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு வாகனம் ஓட்டும்போது மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க. ரோட்டில் நம்ம மட்டும்தான் பயணம் செய்கிறங்கிற நினப்பில் நிறையா நண்பர்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டுறீங்க. அது மிக மிக தவறான விஷயம் நண்பர்களே. நம்மளே மாதிரியே நிறையா பேர் பஸ்ஸு, லாரி, காரு, டூ வீலரு, பைக்கு, ஆட்டோன்னு பல்வேறு விதமான வாகனங்களை மூலியமாக பயணங்கள் செய்கிறாங்க. அதனால் வாகனத்தை மெதுவாக ஓட்டுங்க. அது மட்டுமின்றி ரோட்டோரமாக ஆடு, மாடு, நாய் போன்ற மிருகங்களும் வசிக்கும். அதனால் தயவு செஞ்சு ரோட்டில் வாகனத்தை மித வேகமாக வாகனத்தை ஓட்டுங்க. மித வேகம் மிக நன்று நண்பர்களே. வளைவுகளில் ஒரு வாகனத்தை இன்னொரு வாகனம் மிந்தாதீங்க. நிறைய பேர் வளைவுகளில் ஸ்பீடை குறைக்காமல ஆப்போசிட்டில் என்ன வாகனம் வருதுன்னு தெரியாமலே வாகனத்தை மிந்துறாங்க. அதனால் பல்வேறு விதமான விபத்துகள் ஏற்படுது. நண்பர்களே, ஒரு விபத்தின் தாக்கத்தை ஒரு விபத்துக்குள்ளாகி கைகாலில் இருந்த ஒருத்தட்ட போய் கேட்டு பாருங்கள். அந்த விபத்தின் தாக்கம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்களோட மனநிலையை வச்சு உங்களுக்கே புரியும். அதனால் தயவு செஞ்சு வருங்காலங்களில் இது போன்ற விபத்துக்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துட்டையும் சொல்லுவோம். இது மாதிரி விபத்துலாம் ஏற்படக்கூடாது, வேகமாக வாகனத்தை ரோட்டில் ஓட்டாதீங்க. ரோடு ரேஸ் கிரவுண்டு கிடையாது, ரேஸ் ஓட்டுறதுக்கான இடம் கிடையாது ரோடு. அதனால் ரோடு பல்வேறு விதமான வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு அலட்சியம் இல்லாமல் கவனக்குறைவின்றி ரோட்டில் வாகனத்தை ஓட்ட வேணும். நண்பர்களே, வாகனம் நம் பயணத்தின் நேரத்தை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது, நம் வாழ்க்கை நேரத்தை குறைப்பதற்கு அல்ல. வணக்கம் நண்பர்களே.